Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக நாமக்கல்லில் முட்டை விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் முகேஷ் வழங்க கேட்கலாம். முகேஷ், விவரங்கள். பிரகாஷ், நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் 6 கோடிக்கு அதிகமான முட்டை கோழிகளும் 2 கோடிக்கு அதிகமான கறிக்கோழிகளும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. முட்டைக்கான கொள்முதல் விலை நாமக்கல் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தேசிய முட்டைய ஒருங்கிணைப்பு குழு தினசரி நிர்ணயம் செய்து வருகிறது. இந்த சூழலில் இன்று முட்டைக்கான கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ₹4.60 விலை நிர்ணயம் செய்து அறிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முட்டை ஒன்று ₹6.40 இருந்த நிலையில் பிப்ரவரி மாதம் சராசரியாக ₹5.40 நீடித்த நிலையில் இந்த சூழலில் கடந்த 4 நாட்களில் முட்டை விலை படிப்படியாக குறைந்து வந்து ₹4.60 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை குறித்து பண்ணையாளர்கள் கூறுகையில், நாமக்கல்லில் உற்பத்தியாகும் முட்டை தமிழகம், கேரளா, பாண்டிச்சேரி மற்றும் வட மாநிலங்களில் சில்லறை விற்பனைக்கு அனுப்பி வைப்பதோடு நாள்தோறும் சுமார் 70 லட்சம் முட்டைகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்தியாவில் நாமக்கல் பகுதியிலிருந்து மட்டுமே முட்டை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்த சூழலில் அரபு நாடுகளில் போர் பதற்றம் மற்றும் ரம்ஜான் நோன்பு காரணமாக தற்போது தினசரி 10 லட்சத்திற்கு குறைவான முட்டை மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும், இதனால் பண்ணைகளில் முட்டை தேக்கமடைவதை தவிர்க்க விலை குறைப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். அதேபோல் முட்டை விலை மேலும் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.